ஒரு தேவ பிள்ளை ஆண்டவர் எதிர்பார்க்கிறது, ஒரு தேவ பிள்ளையினிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்ப்பது அவர்கள் அவரோடு கூட இருக்க வேண்டும் என்று. இப்போ இயேசு ஓப்பனாகவே இங்கு சொல்லுகிறார், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். நாம் ஒரு 2-3 வாரங்களுக்கு முன்பாக எனக்கு ஞாபகம் இருக்கிறது, மரியாள் மார்த்தாளுடைய சம்பவத்திலிருந்து கவனித்தோம். அதில் இயேசு சொன்ன ஒரு வார்த்தை, அவங்க ஒருத்தங்க நல்லா வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க, ஒரு சகோதரி. இன்னொருத்தங்க இயேசுக பாதத்தில் உட்கார்ந்துருந்தாங்க. அப்போது அவங்களுக்கு கோபம் வந்துட்டு இயேசு இடத்துல வந்து சண்டைக்கு வந்துட்டாங்க. ஆண்டவரே, ஆமே, நான் வேலை செஞ்சிட்ருக்கேன், உமக்கு கவலை இல்லையா அப்படின்னு. அப்போ இயேசு நினச்சா, இவள் மார்த்தா நினச்சாங்க இயேசு மரியாதை அனுப்பி வைப்பா அப்படின்னு, அனுப்பி வைப்பான்னு நினச்சாங்க. ஆனால் அப்படி இல்லை. இயேசு சொன்னார், ஆமே, இவள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள், தேவையானது ஒன்றே. அப்போது இயேசுடைய ஒரு இருதயமும் அவருடைய ஏக்கமெல்லாம் ஒரு தேவ பிள்ளை அவரோடு கூட இருக்க வேண்டும் என்று அவர் அதிகமாக என்ன செய்கிறாரு, விரும்புகிறார். ஏதேன் தோட்டத்திலே ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் சிருஷ்டித்து அவர்களுக்கு ஒரு வேலை கொடுத்தார், பண்படுத்தவும் ஆமை பாதுகாக்கும். ஆனால் அது எல்லாவற்றுக்கு மேலாய் நேரம் வரும்போது, பகலின் குளிர்ச்சியான வேளையிலே அப்படின்னு சொல்லி வரும்போது, அந்த நேரங்களிலே ஆண்டவர் மனிதனோடு உலாவினார், பேசினார், உறவாடினார். அப்படி ஆண்டவர் பெரிய உறவை வைத்திருந்தார். ஏனோக்கை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். யோசுவாவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். மோசே கேட்குறார் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே உம்முடைய மகிமை எனக்கு காண்பித்தரலும் அப்படின்னு கேட்டபோது ஆண்டவர் சொன்னார், வா அப்படின்னு சொல்லி அவரை மலைக்கு அழைத்து கொண்டு 40 நாள் மோசே இயேசுவோடு கூட இருந்தார். நான் நினைக்கிறேன் மோசே, ஆமென், இயேசு அந்த தேவனை விட்டு கீழே வரும்போது பயங்கர சந்தோஷமாக இருந்திருக்கு. ஆனால் என்னுடைய ஃபெய்த் என்னென்னா, மோசே காட்டிலும் தேவன் அதிகமாக சந்தோஷப்பட்டிருப்பார். நான் சிருஷ்டித்த மனிதனோடு முகமுகமாய் அவனோடு 40 நாட்கள் நேரத்தை செலவு பண்ணுகிற ஒரு பாக்கியம் கிடைத்தது. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். இங்கே இயேசு ஜெபிக்கும் போது சொல்கிறார், நாம் பிதாவே, நாம் ஒன்றாயிருப்பது போல இவர்களும் ஒன்றாயிருக்க வேண்டும், என்னுடையவர்கள் என்னோடு கூட இருக்கும்படியாய் விரும்புகிறேன். யோவானுடைய ஒரு விசேஷம், இயேசுக்கு அன்பாயிருந்தவன், ஆனால் அவன் இயேசுடைய மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தான். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு அனுபவம் யோவானுக்கு இருந்துச்சு. அதனால ஒரு முறை அவன் எல்லாராலும் கைவிடப்பட்ட சூழ்நிலை, பத்மு தீவிலே யோவான் தள்ளப்பட்ட போது இயேசு, நான் நினைக்கிறேன் அந்த இப்படி நம்ம பிரதமர் ஐயா கன்னியாகுமரியில் வந்த மாதிரி நான் நினைக்கிறேன், இயேசு பத்மு தீவிலே வந்து அநேக நாட்கள் முகாமிட்டுட்டார். ஆமே, நான் நேசித்த மகன் பத்மு தீவில் தனியாக இருக்கிறான், அவனை தனியாக இருக்க விடமாட்டேன்னு அவர் அங்கே வந்துட்டு, இவன் யோவானுக்கு கடைசி நாட்களில் நடக்க போகிறவங்களெல்லாம் ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுத்தார். யோவான் பத்மு தீவில் இருக்கிறேனா பரலோகத்தில் இருக்கிறானான்னு அவனுக்கே தெரியாத அளவில் அந்த நாட்களை ஆண்டவர் யோவானுக்கு மாற்றி கொடுத்து விட்டார். அவன் அங்கே இருந்துட்டு நான் செத்த பிரேதத்தை பார்க்குறேன், நாற்றத்தை பார்க்குறேன், கழுகுகளுக்கு சத்தத்தை பார்க்குறேன், கழுகை பார்க்குறேன்னு அவன் சொல்லல. அவன் அங்கேருந்து சொல்லுகிறார், வானம் திறக்கப்பட்டதை கண்டேன், புஸ்தக சுருள் இறங்கி வருகிறதை கண்டேன், பார்வைக்கு வஜ்ரகல்லை போலும் அழகானவர் எனக்கு அருகே வந்து நின்றார் கண்டேன். இதை தான் பார்த்துட்டு இருக்கார். கடைசியில் அவர் ஆமேன் பத்மு தீவில் இருக்கிறாரா பரலோகத்தில் இருக்கிறாரானே தெரியாத அளவில் ஆண்டவர் மாற்றிட்டார். நான் என்ன சொல்ல வருகிறேன்னா, ஆண்டவர் மனிதர்களிடத்தில் எதிர்பார்ப்பது, விரும்புவதெல்லாம் அவர்களோடு கூட இருக்கும்படியாக, அவர்களோடு வாசம் பண்ணும். ஒரு உண்மையுள்ள தேவ பிள்ளை, ஒரு நல்ல ஆவிக்குரிய நண்பரை நீங்கள் பார்த்தா, அவங்க கிட்ட கேட்டால் அவங்க சொல்கிற வார்த்தை, உங்களுடைய விருப்பம் என்ன அப்படின்னு கேட்டால், உண்மையுள்ள ஒரு ஆவிக்குரியன் சொல்லுகிற பதில் என்னவென்றால், எனக்கு அது வேணும் இது வேண்டல்ல, தேவனோடு கூட நான் இருக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள்
ஒரு விலையேறப்பெற்ற நேரமாக எதை கருதுகிறீங்க அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, தேவனோடு பல மணி நேரம் பேசுவதும் உறவாடுவதும் அவருடைய சத்தத்தை கேட்பதும் நான் அவரோடு பேசுவதும் அவரை ஆராதிப்பதும் அவருடைய பிரசன்னத்தில் மகிழ்வதும் தான் என் வாழ்க்கையில் எனக்கு கிடைத்த விலையேறப்பெற்ற நேரம் என்று ஒருவனாலே சொல்ல முடியும் என்றால் அவனே ஆவிக்குரியவன். எத்தனை பேர் ஆமீன் சொல்லுகிறீர்கள்? அந்த அந்த ஒரு தேவ பிரசன்னத்தில் உட்கார்றோன்னா அந்த நேரம் நம்ம வாழ்க்கையில் ஒரு போர் அடிக்கிற நேரமாக இருக்கக்கூடாது. அது என் வாழ்க்கையில் எனக்கு கிடைத்த ஒரு பாக்கியமான தருணம். ஆண்டவரோடு உறவாடுவது, அவருடைய பிரசன்னத்தை அனுபவிப்பது, அவருடைய சத்தத்தை கேட்பது. அப்போது இங்கே இருக்கிற யாரை கேட்டாலும் சொல்ல உங்களுக்கு தெரியும், ஆண்டவரோடு இருக்க விரும்புகிறீங்கன்னா எல்லாருக்கும் இருக்க விருப்பம்தான். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர்கிட்ட கேட்டால் ஆண்டவரே மனிதர்களோடு இருக்கணும் அவருக்கு விருப்பமே அதான். அவர் இங்கே நம்ம வாசித்தோம், நான் சில வசனங்களை வாசிக்காத காரணம் நம்ம எப்பவும் எடுத்து பேசுகிறது தான். ஆமேன். அங்கே சொல்கிற இவர்கள் என்னுடையவர்கள் என்னோடு கூட இருக்க நான் என்ன செய்கிறேன், விரும்புகிறேன். அப்போது ஒன்றை நம்முடைய இருதயத்தில் ஆழமாய் பதிய வேண்டும். தேவன் என்னிடத்தில் எதிர்பார்ப்பதும் நான் தேவனிடத்தில் எதிர்பார்ப்பதும் ஒன்றே ஒன்றுதான், அவரோடு கூட அதிக நேரம் இருக்க வேண்டும். நான் சொல்றது எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் என்னிடத்தில் எதிர்பார்ப்பதும் நான் தேவனிடத்தில் எதிர்பார்ப்பதும் தேவனோடு இருக்க வேண்டும் என்பதே. நான் எதிர்பார்த்த சத்தம் வரல, ஒரு முறை கூட இந்த வார்த்தையை திரும்ப சொல்கிறேன், நல்லா சத்தமாக சொல்ல வேண்டும். தேவன் என்னிடத்தில் எதிர்பார்ப்பதும் விபிஎஸ் வர்மா மட்டும் பிள்ளைகளை வச்சுக்கிட்டு கம்பை வச்சுக்கிட்டு சொல்லுடா சொல்லு, கீழே உறங்க வைக்கல, சவுண்டு அவ்வளோ சவுண்டு. இப்போ உங்கள் சவுண்டு கேட்கல. ஓகே சொல்லுங்க சத்தமாக. சோத்திரம். தேவன் என்னிடத்தில் எதிர்பார்ப்பதும் வெரி குட். நான் தேவனிடத்தில் எதிர்பார்ப்பதும் தேவனோடு இருப்பது மாத்திரமே. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். நிச்சயமாக அந்த நாட்கள் அந்த நேரங்கள் அவரோடு கூட இருக்கிற நாட்களாக இருக்கணும். சண்டே சர்வீஸை நம்ம எப்படி பார்க்கணும்னா ஏதோ சர்ச்சுக்கு போகிறதா பார்க்கக்கூடாது, தேவனோடு இருக்கிற நேரமாய் பார்க்க வேண்டும். சங்கிலி ஜபத்தை அப்படி தான் பார்க்கணும், ஆண்டவரோடு இருக்கிற ஒரு நேரமாய் பார்க்க வேண்டும். உங்களுடைய பர்சனல் ப்ரேயர், அதிகாலை ஜபங்கள் தேவனோடு இருக்கிற ஒரு நேரமாக என்ன செய்ய வேண்டும், பார்க்கணும். ஆனால் எல்லாருக்கும் விருப்பம் உண்டு, ஆனால் எல்லாராலும் தேவனோடு இருக்க முடியாது. அதுதான் சொல்ல வர்றேன். எல்லாருக்கும் விருப்பம் உண்டு, ஆனால் எல்லாராலும் தேவனோடு என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. எப்படிப்பட்டவர்களால் தேவனோடு இருக்க முடியும் அப்படின்றதான் நான் இன்னைக்கு நம்ம கவனிக்க போகிறோம். ஆண்டவர் கிருபை செய்வாரா. ரூத்தின் புஸ்தகத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். அதிலிருந்து ஆமேன் ஒரு காரியத்தை கவனிப்போம். ரூத் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நகோமியை தேவனுக்கு ஒப்பிட்டும் ரூத்தை நமக்கு ஒப்பிட்டும் நான் சில வார்த்தைகளை சொல்லுகிறேன். நமக்கு சரித்திரம் தெரியும், அதனால் நான் ரொம்ப உள்ளே போகலை. ஒரு கட்டத்தில் பெத்லகேமிலிருந்து மோவாப்புக்கு வர்றாங்க நகோமியும் புருஷனும் 2 பிள்ளைகளும். இங்கே வாழ்வாதாரத்துக்கு வருகிறார்கள், ஆனால் இங்கே திருமணம் பண்ணுகிறார்கள், இங்கே குடியேறுகிறார்கள். ஸ்தோத்திரம். தன் புருஷனை இழக்க கொடுக்கிறாள், தன்னுடைய 2 பிள்ளைகளையும் மரிப்பதற்காக கொடுத்து விடுகிறாள். இப்போ ஒரு கட்டத்தில் நகோமியோடு கூட இருப்பது தன்னுடைய மருமக்களாகிய ஓர்பாலும் ரூத்தும். ஸ்தோத்திரம். இப்போது இவ திரும்பவும் பெத்லகேமில் ஆண்டவர் தேவனை அந்த தேசத்தை சந்தித்தார், பஞ்சம் மாறிவிட்டது என்பது தெரிந்த உடனே இவ நகோமி திரும்ப இங்கே பெத்லகேமுக்கு வருவதற்கு ஆயத்தப்படுகிறார்கள். ஆனால் கூட மருமக்கள் இருக்கிறார்கள். அப்போது அவர்களும் கூட வர வேண்டும் என்று விரும்புகிறார்கள். விரும்பும்போது ஆமேன் ஸ்தோத்திரம், அதில் இவள் நகோமிக்கு இவர்கள் 2 பேரையும் கூட்டி கொண்டு போவதற்கு விருப்பம் இல்லை. ஸ்தோத்திரம். ஆனால் 2 பேரும் வர்றாங்க, நாங்கள் உங்கள் கூட தான் வருவோம்னு சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நகோமிக்க இதில்
அவ ரூத்து கூட வந்துடுறா. ஓர்பாள் அவளை விட்டுவிட்டு என்ன செய்து விடுகிறாள், போய்விடுகிறாள். ரூத்தினிடத்தில் நகோமி தோற்று போனாள், அப்படிதான் சொல்ல முடியும். ரூத்தினிடத்தில் அவள் என்னெல்லாமோ சொல்லி பார்த்த, நீ போயிரு, எனக்கு இனி வாழ்க்கைப்பட்டு எனக்கு குழந்தை பிறந்து அந்த குழந்தை வளர்கிற வரைக்கும் நீங்கள் இருப்பீங்களா, என்னெல்லாமோ சொல்லி பார்க்குறா. ஆமீன், சோத்திரம். அவர்கள் ஒன்றும் பண்ண முடியலை. ஒரு கட்டத்தில் எல்லாரும் என்ன செய்கிறார்னா, இவ போன்னு சொல்லும்போது அழுகிறார்கள். நல்ல ஒரு மாமியார் நகோமியை விட்டுட்டு போகிறதுக்கு 2 பேருக்குமே மனசு இல்லை. ஆமாம், 14 இப்படி ஆரம்பத்தில் எப்படி சொல்லுது, அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாக என்ன செய்தார்கள், அழுதார்கள். நல்லா அழுகிறாங்க. இவங்களை விட்டு பிரியக்கு மனசு இல்லை. ஆனால் வேற வழி இல்லாமல் ஓர்பாள் என்ன செய்கிறாள், தன் மாமியை அழகாய் முத்தம் கொடுத்து அன்பு பாராட்டி, சரி நீங்கள் சொல்கிறது ஓகே, நான் இன்னி வாழணும் சொல்கிறதுக்காக அவங்க திரும்பவும் தன்னுடைய அப்பா வீட்டுக்கு போனாங்களான்னு தெரியல, அவங்க போயிட்டாங்க. ஆனால் ரூத்து வேதம் சொல்லுகிறது அவளை விடாமல் பற்றி கொண்டாள். நகோமியை விடவே இல்லை. நகோமியை விடாதபடி அவள் பற்று கொண்டாள். ஒரு கட்டத்தில் ரூத்தினுடைய செயல்களெல்லாம், பேசுகிற வார்த்தைகளெல்லாம் பார்த்தபோது ஒன்று நகோமிக்கு தெளிவாய் புரியுது, இவ என்ன செஞ்சாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, நம்மளை விட்டு போகிற மாதிரி இல்லை. அதனால் நகோமி ஒரு முடிவுக்கு வர்றாங்க, ரூத்தை கூட்டிகிட்டு நம்ம பெத்லெகேமுக்கு என்ன செய்வோம், போவோம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து இப்போது ஓர்பாள் மோவாபுக்கு போயிட்டாங்க. ரூத்து, ஆமேன் ஸ்தோத்திரம், நகோமியோடு கூட பெத்லெகேமுக்கு வருகிறார்கள். நான் முதல்ல சொல்வது, அப்போது ஓர்பாளுக்கு நகோமியோடு இருப்பதற்கு ஆசை, ஓர்பாளுக்கு நகோமியை விட்டு பிரிவதற்கு மனதில்லை. ஆனாலும் ஏதோ ஒரு கட்டத்தில் ஓர்பாள் நகோமிக்கு டாட்டா காட்டிட்டு போயிட்டாங்க. ஆனால் ரூத்தோ அப்படி இல்லை. என்ன ஆனாலும் சரி, நான் இவளை விட்டு விடமாட்டேன் அப்படின்றதுல ஸ்ட்ராங்காக இருந்தால் கடைசியில் ரூத்து தான் வெற்றி பெற்றாள். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது நான் சொல்லுகிறது, நகோமிக்கும் ஓர்பாளுக்கும் ரூத்துக்குள்ள வித்தியாசம் என்ன? ஏன் ரூத்து நகோமியை கூட வந்திருக்கலாமே, வரலையே. ஓர்பாளும் நகோமியோடு கூட வரல. ஆனால் ரூத்து வந்தால் ஓர்பாள் போயிட்டா. அப்போ 2 பேருக்குள்ள வித்தியாசம் இதில் தான். ரூத்தினோட இந்த கேரக்டர் நமக்குள்கிட்ட இருந்தால் நம்மாலும் தேவனோடு அதிகமாக என்ன செய்ய முடியும், இருக்க முடியும். ஒரு 2 அல்ல 3 காரியங்களை சொல்லிட்டு, அந்த நகோமியை விடாமல் பற்று கொண்டபடினாலே, நகோமியோடு இருந்தபடினாலே ரூத்துக்கு கிடைத்த ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை குறித்து ஒரு 5 காரியங்களை நேரம் இருக்கிறது போல் நான் வேகமாக சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஆண்டவர் கிருபை தருவாராக. இந்த செய்தியை நாம் கேட்கும்போது நமக்கு என்ன சிந்தை வர வேண்டுமென்றால், நான் இன்னும் தேவனோடு அதிக நேரம் செலவிட வேண்டும், நான் இன்னும் தேவனோடு இருக்க வேண்டும், தேவனோடு இருக்க வேண்டும். சத்தமாக ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஓர்பாளுக்கும் ரூத்துக்குள்ள வித்தியாசத்தை ஒரு 3 வித்தியாசங்களை நான் வேகமாக சொல்கிறேன். கர்த்தர் கிருபை செய்வாராக. 16ஆம் வசனத்தின் முதல் வார்த்தையை வாசியுங்கள். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். சத்தமோரலிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே, இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. கவனிங்க, நான் ஒரே புரியும்படியாய் நான் அந்த பிளஸ்ஸிங் தான், ஒரு 5 பிளஸ்ஸிங்கை நான் பேசணும். அதனால் இந்த 3 லைட்டாக டச் பண்ணுறேன். கவனிங்க, ரூத்து நகோமியை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, நான் உம்மோடு இருப்பதற்கு நான் விரும்புவதை காட்டிலும் நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து பேச வேண்டாம். நான் உன்னோடு நகோமி அவர்களை உங்களோடு கூட இருப்பதை காட்டிலும் நான் அதிகம் விரும்புவது என்ன தெரியுமா? உம்மை பின்பற்றுவதற்காக நான் என்ன செய்கிறேன், விரும்புகிறேன். ஓர்பாளுக்கு நகோமியோடு இருக்க ஆசை, ஆனால் நகோமியை பின்பற்றுவதற்கு ஆசை இல்லை. ரூத்துக்கு நகோமியோடு இருக்கவும் ஆசை, அடுத்து நகோமியை பின்பற்றுவதற்கு ஆசை. ஆமென். சொல்கிற வார்த்தை எத்தனை தெளிவாக புரிகிறது? திரும்பவும் சொல்கிறேன், ரூத்துக்கு ஓர்பாளுக்கு ஆசை தான். அவங்களும் சத்தம் போட்டு அழுகிறாங்க, நகோமியை விட்டு போகிறதுக்கு அவங்களுக்கு மனசு இல்லை. ஆனால் ஏன்
ஒரு கட்டத்தில் டாட்டா காட்டிட்டு போனீங்கன்னா உங்களால் அவங்கள திரும்ப பின்பற்றுகிற ஒரு இருதயம் ஓர்பாளுக்கு என்ன செய்யலை, வரையலை. ஆனால் ரூத் என்ன சொல்கிறான்னா, நான் உங்களோடு இணைந்திருக்க மட்டும் அல்ல நான் விரும்புவது, என் மாமியாகிய நகோமி அவர்களே, நான் உங்களை பின்பற்றவும் நான் விரும்புகிறேன். அப்போது எப்படிப்பட்டவர்களால் தேவனோடு இருக்க முடியும்? நம்பர் 1, தேவனோடு அதிக நேரம் ஆண்டவரோடு இருப்பது எப்படிப்பட்டவர்களால் முடியும் என்றால், விருப்பம் உள்ளவர்களால் மட்டுமல்ல, அவரை பின்பற்றுகிறவர்களால் தான் அவரோடு இருக்க முடியும். புரிஞ்சவங்க சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. பக்கத்தில் உள்ள கையை கொடுத்து சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவை, நல்லா சத்தமான், இயேசுவை பின்பற்றுகிறவர்களால் மட்டுமே அவரோடு இருக்க முடியும். இன்னைக்கு நிறைய பேருக்கு சர்ச்சுக்கு வர ஆசை, நிறைய பேருக்கு ஆண்டவரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆசை, இயேசுவை போல வாழ்வதற்கு ஆசை, ஜெபிக்க ஆசை, எல்லாவற்றுக்கு ஆசை. ஆனால் ஏன் அவர்களால் இதெல்லாம் செய்ய முடியலைன்னா, அவர்களுக்கு இருப்பதற்கு ஆசை, இயேசுவோடு இருக்க எல்லாம் செய்ய ஆசை, ஆனால் இயேசுவை பின்பற்றுவதற்கு அவருடைய மனது என்ன செய்யலை, வரல. இப்போ கிறிஸ்மஸ் வந்துச்சுன்னா அரசியல் தலைவர்கள் நல்ல வாழ்த்து செய்து கிறிஸ்து பிறப்பில் நம்மளை காட்டு நல்லா கொடுப்பாங்க இயேசுவை குறித்து. இயேசு அப்படிப்பட்டவர், இப்படிப்பட்டவர், மனிதர்களுக்காக இந்த உலகத்தில் வந்தார், சரித்திரத்தை 2ஆக பிரித்தார், அன்பை கற்றுக் கொடுத்தார், அன்புக்கு முன்மாதிரியாக திகழ்ந்தார் அப்படின்னு நல்ல 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 வார்த்தைகளை கொடுப்பாங்க. சில சிங்கர்ஸ் கிறிஸ்தவ பாடல்களை பாடினாக்க ரொம்ப அழகாக இருக்கும். அவங்கள்ட்ட கேட்டால் இயேசுவை பிடிக்கும், இயேசு குறித்த அறிவு இருக்கிறது. ஆனால் ஏன் இயேசுவோடு இருக்க உங்களுக்கு விருப்பம் இல்லை? ஏன் இயேசுவோடு இருக்க மாட்டேங்கிறீங்க? ஏன் இயேசுக்காக வாழ மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டால் ஒரே பதில், இயேசுவை பிடிக்கும், இயேசுவோடு இருக்கவும் பிடிக்கும், ஆனால் அவரை பின்பற்றுவதற்கு மனது என்ன செய்கிறது, ஏதோ ஒரு விதத்திலே மறுக்கிறது. பக்கத்தில் உங்களுக்கு கை கொடுத்து சொல்லுங்க பார்க்கலாம். நாம் இயேசுவோடு இருக்க வேண்டும் என்றால் அவரை பின்பற்ற வேண்டும். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. அவரை என்ன செய்யணும், பின்பற்றணும். இங்கே சில சத்தியங்களுக்கு சில சத்தியங்கள் உபதேசங்களுக்கு கீழ்ப்படணும். அவங்களால தான் ஆமேன் ஸ்தோத்திரம். சிலருக்கு சர்ச்சில் ஸ்பெஷல் மீட்டிங் பிடிக்கும், எல்லாம் பிடிக்கும். பட் ரட்சிக்கப்படன்னு சொன்னால் கொஞ்சம் கசப்பாக இருக்கும். ஞானஸ்தானம் எடுக்கணும்னு சொன்னால் கொஞ்சம் கூட கசப்பாக இருக்கும். ஸ்தோத்திரம். பாஸ்டர் சூப்பர், விசுவாசிகள் சூப்பர், பாட்டு சூப்பர், பிரசங்கம் எல்லாம் நல்லா இருக்குது. ஸ்தோத்திரம். இல்லை, நீங்கள் பின்பற்ற வேண்டுமென்றால் அவருடைய சத்தியங்களை கை கொள்ள வேண்டும். அவருடைய சத்தியங்களை கை கொண்டால் அவரோடு கூட இருக்கிறவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. மன உறுதி, சில இடங்களில் ஸ்ட்ராங் டிசிஷன் எடுக்கணும், மன உறுதியாக இருக்கணும், மன உறுதியில் இருக்கணும். இந்த இவ அழுதா, நான் சொல்கிறேன், ஓர்பாளுக்கு அழுக உண்மையான அழுக, அவளுடைய முத்தம் உண்மையான முத்தம், வஞ்சனின் முத்தம் இல்லை. யூதாஸ் இயேசு கொடுத்த முத்தம் ஏமாற்றுகிற முத்தம், வஞ்சனின் முத்தம். ஆனால் ஓர்பாள் நகோமிக்கு கொடுத்த முத்தம் உண்மையான முத்தம். ஓர்பாளுடைய அழுகை உண்மையான அழுகை. ஆனால் அவளிடத்தில் இல்லாத ஒன்று, அவளை பின்பற்றுகிற ஒரு இருதயம் அவளுக்கு வரமாட்டேங்குது, ஒரு மன உறுதி வர மாட்டேங்குது. அவள் சொல்கிறா, எனக்கு எங்கே உங்களுக்கு வாழ்வு கொடுக்க முடியும் அப்படி இப்படின்னு சொன்ன உடனே அவள் டாட்டா காட்ட ஆரம்பிச்சிட்டா. இவ அப்படி கிடையாது. நீ சாகிற இடத்துல நானும் சாவேன், நீ இருக்கிற இடத்துல நானும் இருப்பேன். அந்த மன உறுதி நான் சொல்கிறேன். சில இடங்களில் மன உறுதியாக இருங்கள். ரூத்தை கர்த்தர் கைவிடலை, அவளை அனாதையாக விடலை, அவளை ஒரு விதவை என்கிற பெண்மணி என்கிற ஸ்தானத்தில் அவளை விடலை. கர்த்தர் அவளை வாழ வைத்தார். இயேசுவை பின்பற்றுகிறதுனால ஒருவேளை உங்கள் சில சுகங்களை இழக்கிற மாதிரி இருக்கலாம், ஒருவேளை சில கஷ்டங்கள் வரலாம். உறுதியாக இருங்க, தைரியமாக இருங்க. வாழ்ந்தால் இயேசுக்காக வாழ்வேன்னு சொல்லி இருங்க. நான் சொல்கிறேன், அந்த இயேசு ரூத்தை வாழ வைத்த தெய்வம் உங்களை வாழ வைக்க அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். சில நேரம் சில நிந்தைகள் வரலாம், இந்த இயேசுவை பின்பற்றுறதுனால சில அவமானங்கள் வரலாம். ஸ்தோத்திரம்.
நமக்கு பரவாயில்ல. சில வட இந்தியாவிலலாம் எவ்வளோ எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ நிந்தைகள். ஸ்தோத்திரம். யூபியில் ஒரு சபை தெரியும். ஆமேன். ஒரு 40,000க்கு மேற்பட்ட விசுவாசிகள் வருகிற சபை. ஆமீன். இது உண்மை சம்பவம். ஆமீன். விரோதிகள் வந்து இது பண்ணி அந்த பாஸ்டரை பிடிச்சு ஜெயிலில் போட்டு அவருக்கு காலை முறிச்சு போட்டுட்டாங்க. அந்த சபையில் 200 லீடர்ஸ் உண்டு. 200 பேர் இன்னைக்கு சிறைச்சாலையில் இருக்கிறாங்க. ஆனாலும் கர்த்தர் அவங்களுக்கு ஆண்டவருக்காக மன உறுதியாக தான் இருக்கிறாங்க. நமக்கு அந்த அளவுக்கு உபத்திரங்கள் ஒன்று வரல. ஆனால் சின்ன சோதனை வந்தாலே, சின்ன பிரச்சனை வந்தாலே, இயேசுவை தேடி எனக்கு என்னத்தை கிடச்சி, அவன் ஜோம் பண்ணி என்னத்தை கிடச்சி. உங்கள் மன உறுதியை ஒரு காலம் விட்டு விடாதிருங்கள். நீங்கள் எப்படிப்பட்டவர் என்றால், இயேசுவை நேசிக்கிறவர்கள் அல்ல, நேசிக்கிறவர்கள் மட்டுமல்ல, இயேசுவை பின்பற்றுகிறவர்கள். ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். பின்பற்றுகிறவர்களால் மட்டும்தான் இயேசுவோடு இருக்க முடியும். ஆமென். பின்பற்றாதவர்களால் ஆசை இருக்கும். ஒரு கட்டத்தில் டாட்டா காட்டிட்டு முத்தம் கொடுத்துட்டு அழுதுட்டு போயிடுவாங்க. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சத்தமாக கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆமென். உங்கள் இருதயத்தில் இந்த வார்த்தை ஆழமாக இருக்கட்டும். நான் எப்படிப்பட்டவன் என்றால், இயேசுடைய நன்மையை பெறுகிறவன் அல்ல, நான் இயேசுவை பின்பற்றுகிறவன். ஆமென். நான் அவரை பின்பற்றுவேன் சார். இந்த இயேசு ஆராதிப்பதனால எனக்கு மரணமே வந்தாலும் சரி, நான் அவரை பின்பற்றுவேன். இந்த இயேசு ஆராதிப்பதனால, இந்த இயேசுக்காக வாழ்வதனால எந்த நிந்தை வந்தாலும் சரி, எந்த அவமானம் வந்தாலும் சரி, எந்த கெட்ட பேர் வந்தாலும் சரி, நான் அவரையே பின்பற்றுவேன். ஏன்னா எனக்கு தஞ்சை அவர் மாத்திரமே, எனக்கு அடைக்கல் அவர் மாத்திரமே, எனக்கு அரண் அவர் மாத்திரம்தான். அவரை விட்டா எனக்கு வேற யாருமே இல்லை. தடிக்கானவன விசுவாசிகள் அவரை பின்பற்றுகிற விசுவாசிகளாய் கர்த்தர் மாற்றுவாராக. ஆமென். கர்த்தர் சித்தமான நம்ம ஆகஸ்டில் அந்த 1 month ஃபாஸ்டிங் ப்ரேயரில் போன வருஷம் ஞானஸ்நானம் ஞானஸ்நானம் நம்ம 6 நடத்த ஆண்டு சித்தமான நாம் நடத்துவோம். நீங்கள் இப்போமே ஜபிங்க. இன்றைக்கே ஒரு தீர்மானம் எடுங்க, ஒரு மன உறுதி எடுங்க. நான் இயேசு இடத்துல ஆசீர்வாதத்தை பெறுகிறவள் அல்ல, நான் அவரை பின்பற்றுகிறவள், நான் அவரை பின்பற்றுகிறவன். ரூத்து மன உறுதியாக இருந்தது போல நானும் மன உறுதியாக இருப்பதற்கு நான் ஆயத்தப்படுகிறேன். நான் சொல்கிறேன், நீங்கள் தீர்மானம் மன உறுதியாக எடுங்க. கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டாரு, உங்களை தள்ளி விடவே மாட்டாரு, யாருக்கு முன்னாடி வெட்கப்படவே மாட்டாரு. ஆமை. பின்பற்ற மனதில்லாதோடைய சரித்திரம் அதோடு முடிஞ்சிட்டு. பின்பற்றனுடைய சரித்திரம். ஆமை. அவள் சந்ததியில் தான் இயேசுவே பிறந்தார். அவளுக்கு பேர்லே பைபிள் ஒரு புத்தகமே, ரூத்துன்ற ஒரு புத்தகமே வந்துட்டு. நான் நினைக்கிறேன் ரூத்து டாட்டா காட்டிட்டு போயிட்டு ஓர்பால் வந்திருப்பான்னு நான் நினைக்கிறேன். ரூத்துன்ற புஸ்தகத்துக்கு பதிலாக ஓர்பால்னு தான் புஸ்தகம் வந்திருக்கும். நம்ம ஓர்பால் 1ஆம் அதிகாரம், ஓர்பால் 2ஆம் அதிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி செக் பண்ணிக்க. நம்ம அப்படி தான் நம்ம வாசிப்போம். ஆனால் இன்னைக்கு அவ பின்பற்றினால நம்ம இப்படி வாசித்தோம். ஆமீன். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமீன். ரூத்து 1ஆம் அதிகாரம், ரூத்து 2ஆம். கொஞ்சம் கூட டீப்பாக சொல்லியிருந்தேன்னா, ரூத்து முத்தம் கொடுத்துட்டு டாட்டா கொடுத்துட்டு நகோமியை விட்டு போயிட்டு ஓர்பால் வந்திருப்பான்னா, போவாசுக மனைவியாட்டு ரூத் அல்ல, யார் வந்திருப்பா? ஓர்பால் வந்திருப்பான். ஆனால் ரூத்து விடலை. நான் உன்னிடத்தில் இருக்க வேண்டும் என்று நான் விரும்பலை, அதை மட்டும் நான் உம்மை பின்பற்ற விரும்புகிறேன். ஆமென். நகோமி, நான் உம்மை பின்பற்ற விரும்புகிறேன். அதனால எதை வந்தால் நான் விளக்க ஆயத்தம், நான் வருவதுக்கு ஆயத்தம். அதை தவிர வேற ஒன்றும் பேச வேண்டாம். எத்தனை பேர் ஆமீன் சொல்லுகிறீர்கள்? சில இடங்களில் மன உறுதி, ஸ்ட்ராங் டிசிஷன் எடுங்க, மன உறுதியாக இருங்க. என் தகப்பன் கைவிடவே மாட்டார், கைவிடவே. இங்கே இருக்கிற பலருடைய சாட்சியை நல்லா சொல்ல முடியும். ஆமீன். வாலிப வயதில் சில சூழ்நிலை உறுதியாக இருந்தனால, சத்தியத்தில் உறுதியாக இருந்தனால, ஆண்டவருக்குள்ள உறுதியாக இருந்தனால இங்கேயே சாட்சிகளாக கர்த்தர் வச்சிருக்கிறாரு. கர்த்தர் அவ்வளோ பிச்சைக்காரங்களாக வைக்கல, கர்த்தர் வாழ தான் வச்சிருக்கிறாரு. ஆமேன். அவன் என்ன சொல்லுவான், எவன் என்ன சொன்னா நமக்கு என்ன? நம்மை வாழ வைக்கிற கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் நம்மை கைவிடவே மாட்டார். மன உறுதி இருந்தால் அவரை பின்பற்ற முடியும். 2வது, ஆமேன், ஸ்தோத்திரம், பேதுரு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். மத்தேயு 19ஆம் அதிகாரம் அதனுடைய 27வது வசனம். சீக்கிரம், மத்தேயு 19:27. அப்பொழுது பேதுரு
அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு போதும் உம்மை என்ன செய்தோம்? பின்பற்றினோமே. அப்போ எப்படிப்பட்டவர்களால் பின்பற்ற முடியும்? ஒன்று, மன உறுதி இருக்கிறவர்களால் மட்டும்தான் பின்பற்ற முடியும். ரெண்டாவது, சிலவற்றை விடுவதற்கு ஆயத்தம் உள்ளவர்களால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? அவரை பின்பற்ற முடியும். ஒரே வார்த்தையில் சொல்ல போனால், சிலவற்றை விட்டால்தான் தேவனை பின்பற்ற முடியும். சத்தமா சொல்லுங்க, சிலவற்றை விட்டால் மட்டுமே யாரை பின்பற்ற முடியும்? அதையும் வச்சுக்கிறேன் இதையும் வச்சுக்கிறேன்னு வாய்ப்பில்லை சார். ஆமேன். இந்த சத்தியத்தை கை கொள்ளணும்னா, இந்த வேதத்தை வாசிக்கணும்னா, வேதத்தின்படி வாழணும்னா, அவரோடு இருக்கணும்னா, சிலவற்றை விட்டுத்தான் என்ன செய்யணும்? ஒத்துக்கொள்றவங்க சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க பாக்க. பேதுரு என்ன சொல்றான்? எல்லாவற்றையும் விட்டோன்னு சொல்லுவார். அப்படிதானே? ஒர்க்கோட வாசிங்க. பேதுரு அவரை நோக்கி, கொஞ்சம் தலைவர் கொஞ்சம் சப்பி தான் தள்ளுறாருல. நாங்கள் அதை விட்டோம் இதை விட்டோன்னு சொன்னால் கூட குழப்பம் இல்லை. அவன் என்ன சொல்கிறான்? எல்லாத்தையும் விட்டுட்டோன்றான். ஆண்டவர் உடனே நீ என்னத்தடா விட்டான்னு ஒன்று கேட்கல, அடுத்து பதில் கொடுக்குறேன், நான் உங்களை பெரிய ஆளாக வைப்பேன் அப்படின்றார். ஸ்தோத்திரம். அப்போது நாங்கள் இயேசுவே நாங்கள் சீசரெலாம் பின்பற்றுறதுக்கு காரணம், நாங்கள் சிலவற்றை என்ன செய்தோம்? விட்டோம். பவுல் சொல்லுகிறார், நான் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையா எண்ணுகிறேன், அவைகளை விட்டுட்டு தான் அவரை பின்பற்றுகிறேன். இன்னைக்கு எது உங்கள் மனசை உறுத்துதோ, எது உங்கள் மனசை அப்படி சலசலப்பாக்குதோ, இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, நான் அவைகளை விடுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம் சத்தமாக. ஹல்லேலூயா. அவைகளை விடுவதற்கு நினைக்கிறேன், ஆயத்தமாக. ரூத் மோவாபை விடுவதற்கு ஆயத்தமானாள். ரூத் சொந்த தேசத்தை விடுவதற்கு ஆயத்தமானாள். தன் சொந்த ஜனத்தை விடுவதற்கு ஆயத்தமானாள். தன் குலத்தை விடுவதற்கு ஆயத்தமானாள். தன்னுடைய நண்பர்கள் எல்லாரையும் விடுவதற்கு ஆயத்தமானாள். அவைகளை விடுவதற்கு ஆயத்தமானபடியினால் தான் அவளால் நகோமியை பின்பற்ற முடிந்தது. ஓர்பாளுக்கு மோவாப் தேசத்தை விடக்க நகோமியோட இருக்க ஆசை, ஆனால் மோவாபை விடக்க மனசு இல்லை. ஐயோ எங்கள் வீட்டில் சும்மா சொல்கிறேன், ஐயோ எங்கள் மோவாப்பில் என்ன மாதிரி சக்கையும் மீனும் கிடச்சி, இதை விட்டுட்டு இவளுக்கு பின்னாடி தானியத்துக்கு வேண்டி போக, இதே அப்போது போயிட்டா போச்சு. ஆனால் இவன் சொல்லிட்டான், எனக்கு ஒன்று வேண்டாம், இந்த ஊரில் கிடைக்க சிக்கனை வேண்டாம், மட்டனை வேண்டாம், அங்கெல்லாம் கிடைக்குமோ என்கிட்ட கேட்டுறாதுங்க. முடிஞ்சு வந்து நான் சும்மா சொல்கிறேன், சோத்திரம், அங்கே என்னெல்லாம் கிடைக்குமோ எல்லாத்துக்கும் டாட்டா சொன்னேன், எனக்கு வேண்டாம். இங்கே உள்ள புருஷன் மாதிரி எனக்கு வேண்டாம், இங்கே உள்ள உறவு எனக்கு நீ வேண்டாம், இங்கே உள்ள மனிதர்கள் எனக்கு நீ வேண்டாம், இந்த தேசம் எனக்கு வேண்டாம், உனக்கு என்ன வேணும்? நான் நகோமியை பின்பற்றுவேன். என்ன அந்த பொன்மணியோட தைரியம் இல்லை, என்ன தைரியம். ஆமேன். ஒரு இடத்துல சொல்ல, நீ மறிக்கிற இடத்துல நானும் மறிப்பேன்ட்டாங்க. எனக்கு வாழ்வே வேண்டாம், எனக்கு ஒன்று தான் வேணும், உண்மை நான் பின்பற்றுவேன். அதனால இதை தவிர வேற ஒன்று நீ பேச வேண்டாம், நான் உம்மோடு கூட இருப்பேன். சிலருக்கு சின்ன சின்ன காரியங்களை விடக்கு அவ்வளோ கஷ்டம். நான் அதை விடுங்க இதை விடுங்க நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார், அபிஷேகம் இருக்குது, அவர் உங்களை உணர்த்துவார். எதை விடணும்னு உங்களுக்கு பாரப்படுத்துகிறாரோ அதுக்கு நீங்கள் ஆயத்தமாவீங்கன்னா, ரூத்தை வாழ வைத்த தெய்வம் உங்களை வாழ வைப்பார் என்பதிலே எந்த சந்தேகம் இல்லை. ஒத்துக்கொள்கிறவங்க சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்று கூட சொல்கிறேன். அப்போது ஓர்பாள் இடத்தில் இல்லாத, ஓர்பாளுக்கு நகோமியோடு இருக்க ஆசை, நகோமியை பின்பற்ற ஆசை இல்லை. ரூத்துக்கு நகோமியோடு இருக்கவும் ஆசை, நகோமியை பின்பற்றவும் ஆசை. அதனால அவள் பின்பற்றினாள். ஒரு அலையிலே சொல்லுவோம், ஹல்லேலூயா. நகோமியோடு கூட அவள் வாழ விரும்பலை, சாவுக்கு தான் விரும்புகிறாள். நீ வாழ்கிற இடத்துல ஆமே உமக்க புருஷன் எனக்கு புருஷன் சொல்லல, உனக்க வீடு எனக்கு வீடு சொல்லல. என்னது? நீ சாகிற இடத்துல நானும் சாவும், உமக்கு கல்லறைக்கு பக்கத்துல எனக்கு ஒரு கல்லறை என்ன செய்யுங்க ஆயத்தப்படுத்து. அதாவது நான் வாழ வரலையே. ரூத்து சொல்றேன், நான் கூட நீ ஒரு புருஷனை மேரேஜ் பிள்ளை பெற்றோ இல்லைன்னா ஏதாவது கல்யாணம் பண்ணா வாழ வரலையே, நான் சாகதானே வர்றேன்.
நீ மரண இடத்துல நான் என்ன செய்யறேன்? மரணம் உம்முடைய தேவன் என்னுடைய. நீ எந்த குடிசையில் இருக்க அந்த குடிசை நானும் இருக்கிறேன். நீ ரோட்ல தங்குற நானும் ரோட்ல தங்குறேன். நீ பிச்சை எடுத்தா நானும் பிச்சை எடுக்கிறேன். நீ என்ன செய்யறியோ அது செய்ய நான் ரெடி. நகோமி பார்க்கிறா, இவ யாரடா இவ? அவளுடைய மன உறுதி. ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். இவள்கிட்ட சொல்றா, ஓர்பால்கிட்ட சொல்றா, இனி எனக்கு நான் ஒரு புருஷனை வாழ்க்கப்பட்டு குழந்தை பிறந்து அது வளர்ந்து அதை கல்யாணம் பண்ணி கொடுக்குற, நீ அமைதியா இருப்பியோ அப்படின்னு சொன்ன ஓர்பால் பார்த்தா, இவளுக்கு கூட இருந்தா நம்ம புருஷன் கிடைச்சாது, குடும்பம் கிடைச்சாது, பிள்ளை கிடைச்சாது, ஒன்றும் கிடைச்சாது, அதனால நம்ம ஓடிடுவோம்ட்டான். இவர் சொன்ன எனக்கு ஒன்றும் வேண்டாம், நீ இருக்கிற இடத்துல நான் இருக்கிறேன், நீ சாகிற இடத்துல நானும் சாகுறேன். நான் கொஞ்சம் பச்சையாக சொல்கிறேன், அவங்க ஸ்டாண்டர்டாக சொல்கிறாங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் இதை வாசித்த போது ஆண்ட சிந்தையில் போட்ட வார்த்தை, அதாவது ஸ்தோத்திரம், ஓர்பாள் நகோமியினிடத்தில் எதிர்பார்த்தாள், ரூத்து நகோமியையே எதிர்பார்த்தாள். ஆமென். ஓர்பாள் எதை எதிர்பார்த்தால்? நகோமியினிடத்தில். இவ கூட போனால் அது கிடைக்கும், இது கிடைக்கும். ரூத் நகோமியின் இடத்துல எதிர்பார்க்கவில்லை. எதை எதிர்பார்த்தாள்? நகோமியே எதிர்பார்த்த. நான் வேற, எனக்கு ஒண்ணு வேண்டாம், நீ மட்டும் போதும். ஆமே, சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எப்படிப்பட்டவர்களால் தேவனோடு இருக்க முடியும்னா, நம்பர் 2, தேவனிடத்தில் இல்லைன்னா தேவனுக்குரியதை எதிர்பார்க்கிறவர்களால் தேவனோடு இருக்க முடியாது. அப்ப யாரோடு இருக்கும்? எப்படிப்பட்டவர்கள்? தேவனையே எதிர்பார்க்கிறவர்களால் மட்டும்தான் அவரோடு இருக்க முடியும். ஆமே. உங்களை பார்த்து கேட்குற, நீங்க ஓர்பாலா ரூத்தா? தேவன் கொடுக்கிற நன்மையை எதிர்பார்த்தீங்கன்னா உங்களால 10 நிமிஷத்துக்கு மேல ஆண்டவரே சோறு தாரும், மீன் தாரும், ஆமே, மீனுக்கு முட்டை தாரும், அது தாரும், இது தாரும், ஏசு நாமத்தில் பிதாவே ஆமே. 10 நிமிஷத்துக்கு மேல ஜபம். 1 மணிக்கூர் நினைச்சு கண்ணை திறந்து பார்த்தா 10 நிமிஷம் தான் ஆச்சு. ஆனா 10 நிமிஷம் தான் ஆச்சு. ஆனா தேவனை எதிர்பார்க்கிறவங்க ஒன்றும் கேட்க அப்பான்னு கூப்பிடுவாங்க. கண்ணண்டு கண்ணீர் வரும், நீர் என்னை வாழ வைத்தீரப்பா. அப்படி அந்நிய பாஷையில பேசுவாங்க. தேவனுடைய பாரம் அவங்களுக்குள்ள வரும், தேவனுடைய விருப்பம் அவங்களுக்குள்ள வரும், அவனுடைய சிந்தை மாறும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க சொல்லுவாங்க, எனக்கு ஒன்றும் வேண்டாப்பா, நீங்க மட்டும் எனக்கு போதும் ஆண்டவரே. நீர் எனக்கு ஒன்றும் தராட்டாலும் பரவாயில்லப்பா, நீங்க கூட இருந்தா போதும் ஆண்டவரே. நம்மிடத்தில் ஒன்றை எதிர்பார்க்கலப்பா, நம்முடைய பிரசன்னத்தை மட்டுமே நான் எதிர்பார்க்கிறேன் ஆண்டவரே. ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். இவங்களுக்கு 1 மணிக்கூர், இவங்க நினைப்பாங்க 5 நிமிஷம் தான் ஆச்சுன்னு சொல்லி கண்ணை திறந்து பார்த்தா 1 மணிக்கூர் ஆயிரும். அடுத்து ஜபத்தை விட்டு போக்கு மனசு இருக்காது, ஆனா வேற கடமைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரே இருக்கிறேன். தடிக்காரன விசுவாசிகள் 2ஆவது சொல்றேன், நீங்கள் தேவனுக்குரியதை எதிர்பார்க்கிறவர்களா இருக்கக்கூடாது, தேவனே எதிர்பார்க்க. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுக்குரியவைகள் எதிர்பார்க்க கூடாது, தேவனே எதிர்பார்க்க. ஒரு முறை கூட அழகா இருக்கு நீங்க சொல்ற கேட்க. ஒரு முறை, தேவனுக்குரியவைகளை எதிர்பார்க்க கூடாது, தேவனே எதிர்பார்க்கணும். பிள்ளைகளை ஆண்டவர் அது தருவார் இது தருவான்னு சொல்லி வளர்க்க கூடாது. பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும்? அவர் ஆண்டவர் சொல்லி சொல்லி வளர்க்க. அவர் எவ்வளோ நல்லவர், நமக்கா ஜீவனை கொடுத்தாரு, நம்ம பரிசுத்தமாக்குறாரு, அவரை அதிகமாக சொல்லணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம அவர் ஆராதனையில் அவரை தான் நம்ம முன்னாடி இருக்கணும். அப்பா நீங்க ஒன்றும் வேண்டாம்ப்பா, நீங்க போதும் ஆண்டவர், உண்மையே நாங்கள் சார்ந்து நிற்கிறோம்ப்பா, உமக்காக நாங்கள் வாழ ஆயத்த ஆண்டவர், அவரே சார்ந்து இல்லைங்க. அவரை நீங்க உங்களை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளினாலும் நீ உங்களால் அவரை விட்டு போக முடியவே முடியாது. நீங்க அவரோடு தான் இருப்பீங்க. சில மனைவிமாருங்க, சில புருஷன்மாரெலாம் நான் கவனிச்சிருக்கேன். அந்த புருஷன் வியாதி பட்டுட்டானாலே இவங்க கிளம்ப ஆரம்பிச்சிடும். அந்த மனைவியிட்ட எதோ இதுன்னா புருஷன் வேறவனை பார்க்க ஆரம்பிச்சிடுவார். ஆனால் சில மனைவிமார்களை பார்த்துருக்கோம், சில புருஷன் அந்த புருஷன் வியாதிப்பட்டாலும் அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யும். அவர் மூலம் ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு கிடைக்காது, ஆனால் அவரே போதுன்னு அவருக்காக வாழ்வாங்க. அதில் எதுன்னா அந்த புருஷண்டத்துல எதையும் எதிர்பார்க்கல, அந்த புருஷனே எதிர்பார்க்குறாங்க. சில புருஷன்மார் சில மனைவி இடத்துல ரொம்ப இதாக இருப்பாங்க, பலவீனப்படுவாங்க, பிள்ளைகளை செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஏதோ ஒருத்தங்களை நான் கவனித்தேன். ஸோ எனக்கு கரெக்டாக தெரியல, ஒரு பாஸ்டர் அவங்க மனைவி
8 வருஷம் அவங்க மனைவி படுக்கையில் இருந்தாங்க. அந்த பாஸ்டரோட பேர் மறந்து. அப்போது அவங்க சொன்னாங்களா, அந்த மனைவி சொன்னாங்களாம், ப்ளீஸ் நீங்கள் இன்னொருத்தரை மேரேஜ் பண்ணுங்க, என்னால் அவங்களுக்கு சந்தோஷமான வாழ்க்கை தர முடியாது, சமையல் பண்ணி தர முடியாது, ஒன்றும் தர முடியாது அப்படின்னாங்க. அப்போ அந்த புருஷன், அவர் பாஸ்டர், அவர் சொன்னாராம், ஆண்டவர் சொல்லியாக்க ஒன்று நான் மேரேஜ் பண்ணேன், ஆண்டவராக ஒன்று எனக்கு தந்தார், அதனால எனக்கு ஒன்றும் கிடைக்காட்டாலும் பரவாயில்ல, நீ என் கூட போதும், நம்மளை ஆண்டவர் இணைச்சார்னா கண்டிப்பாக நம்மளை இந்த சமுதாயத்தை வாழ வைப்பார்னு சொன்னார். ஸோ திரும்ப நேரம் கிடைக்கும் மனைவி கையை பிடிச்சி ஜெபிப்பாராம், அழுவாராம். 8 வருஷம் தாண்டின போது அந்த மனைவிக்கு கர்த்தர் அற்புத சுகத்தை கொடுத்து எழும்பி நடக்க வச்சாரு. ஆமாம், அவர் பேர் நான் மறந்துட்டேன், பட் ஒரு பிரபலமான ஒரு தேவ ஊழியர். அப்போ நம்ம ஆண்டவரிடத்துல ஏதாவது எதிர்பார்த்து அவருக்காக நம்ம வாழ்ந்தோன்னா, அது நடக்கலைன்னா, அது கிடைக்கலன்னா நமக்கு சோறு வரும். ஆனால் ரூத்து நகோமியின் இடத்துல எதையும் எதிர்பார்க்கல. எதை எதிர்பார்த்தால் நகோமியே எதிர்பார்த்தாள். ஆமே. அப்போ 2 காரியம் சொன்னேன். எப்படிப்பட்டவர்களால் தேவனோடு இருக்க முடியும்? தேவனை பின்பற்றுகிறவர்களால் அவரோடு இருக்க முடியும். அடுத்து தேவனையே எதிர்பார்க்கிறவர்களால் தான் அவர்களோடு என்ன செய்ய முடியும்? இருக்கணும். இதனால் இப்படி அந்த நகோமியை பின்பற்றி நகோமியோடு இருக்கிறனால அவளுக்கு கிடைச்ச பிளஸ்ஸிங் 5 மட்டும் நான் டக்குன்னு சொல்றேன். ஆண்டவர் கிருபை செய்வாராக. சத்தமா ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. கர்த்தர் சித்தமா நம்ம செப்டம்பர் ஆகஸ்ட் ஜெபத்துமா செப்டம்பர் நம்ம திரும்பவும் போன வருஷமா இந்த மேலே பறக்கம் போடுற வேலை செய்வோம். திரும்ப ஒரு இன்வெர்டரும் வாங்கணும் அப்படின்னு சங்கிலி ஜெபத்தும் ஜெபம் பண்ணிட்டு நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. சிலர்லாம் இப்படி வீசிட்டு இருக்கீங்க. சோத்திரம், சீக்கிரம் ஒரு இன்வெர்டர் வாங்கிட்டோன்னா கரண்ட் போனாலும் போட்டாலும் உங்களுக்காச்சும் 2-3 ஃபேனும் தந்து மைக்கு யூஸ் பண்ணிக்க ஆண்டவர் கிருபை தருவார். ஆமென். நோட்டில் எழுதி வச்சேன், இன்வெர்டர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு கொடுக்கணும்னு எழுதி வச்சேன். அந்த லீடிங் ஒரு இது கிடைக்காதனால அறிவிக்கலை. ஆனால் ஆண்டவர் சொல்ல வைக்கணும்னு நினச்சி, அதனால் கரண்டை கட் பண்ணி நீ சொல்லலை அப்படின்ற மாதிரி கரண்டை கட் பண்ணனால திரும்ப நான் சொல்கிறேன். அதனால் ப்ரேயர் பண்ணுங்க. சீக்கிரம் நம்ம சபை இந்த வருஷம் இன்வெர்டர் பிபிஎஸ்ஸுக்கு நம்ம பிள்ளைங்க ரொம்ப நிறைய இந்த மாலையில் இருந்து கரண்ட்டு ரொம்ப கட் ஆச்சு. நடத்துகிறவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, ஆனாலும் நல்லா நடத்துனாங்க. ஆமே. நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உள்ளத்தில் ஏவினால் செய்யுங்க. இந்த வருஷம் நம்ம ஃபஸ்ட்டு பறக்கம் போடணும். அடுத்து ஒரு இன்வெர்டரும் கண்டிப்பாக இந்த வருஷம் வாங்க. கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமே. காரியங்களை வாய்க்கப்படனா நோட்டில் எழுதுனேன், அறிவிக்கையில். ஆனால் ஆண்டவர் கரண்டை கட்டாக்கி என்னை அறிவிக்க வச்சிருக்கிறார். ஓகே, ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆமே. ஓகே, ஒரு 5 பிளஸ்ஸிங்கை மட்டும் நான் வேகமாக சொல்கிறேன். இதை கர்த்தர் நமக்கு நிறைவேற்றி தருவார். நம்பர் 1, 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ரூத் 2ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம். அதுல ஒரு வார்த்தை இருக்கிறது, தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எலிமெலேக்கின் வம்சத்தானாகிய போவாசுடையதான். சரி, இப்போ ரூத்து எங்கே வந்தாச்சு? மோவாபுக்கு வந்தாச்சு. இனி என்ன செய்ய? நகோமி ரூத்துக்கு முகத்தை பார்க்க, ரூத்து நகோமிக்கு வீர வாசங்களும் பேசியாச்சு. நீ இருக்கிற இடத்துல நான் இருப்பேன், நீ சாவி இடத்துல வசனம் எல்லாம் நல்லா தான் என்ன செய்யுது இருந்து. இனி என்ன செய்ய? தின்னணுமே. ஸோ ஏதோ வீட்டில் வந்து படுத்தாச்சு. ஸோ அப்போ நகோமிட்ட சொல்கிறேன், நான் எங்கேயாச்சும் போய் பொறுக்கி தானியம் கிடச்சுன்னு பொறுக்கிறத நான் எடுத்து கொண்டு வரேன், நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அவளுக்கு நகோமிக்கு ரூத்துக்கு ஒன்றும் தெரியாது. அவள் சும்மா ஒரு வயல் நிலத்துக்கு போனா. வசனம் அழகாக சொல்லப்பட்டிருக்கு, தற்செயலாய். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க, தற்செயலாய் சொல்லுங்க. தற்செயலாய். ஆனால் தற்செயலாய் ஒரு வயலெல்லாம் பார்த்தா அங்கே தானியம் அறுக்கிறாங்க, எல்லாரும் பொறுக்கிறாங்க. உடனே இவனும் அங்கே போய் பொறுக்கிறதுக்கு போகிறான். ஆனால் பிறகு விசாரித்த பிறகுதான் தெரிஞ்சு இந்த ரூத்தினுடைய ஒரு முறையாக திருமணம் பண்ணக்கூடிய ஒரு மனிதனாகி போவாசுடைய வயல் நிலமாய் அது என்ன செய்தது இருந்தது. இவ வேற நிறைய வயல் நிலம் அங்கே உண்டு, அவங்க வயல் நிலத்துக்கெல்லாம் போயிருக்கலாம். ஆனா அவ ஏதோ திடீர்னு போனா, ஆனா அது யாருடைய வயல் நிலமா இருந்துச்சு? போவாசுடையதா இருந்துச்சு.
போவாஸ் இவளுக்கென்று இவளை திருமணம் பண்ண வேண்டிய ஒரு உறவின் முறையாகி ஒரு மனுஷனாய் அவன் காணப்படும். இவன் போய் கேட்கிறா, நகோமி கேட்கிறா, யாருங்க வயல்நிலத்துக்கு போனா? அது போவாஸ். உடனே அவனுக்கு கிளிக் ஆகுது. ஓ, இவனை திருமணம் செய்கிற ஒரு உறவின் முறையான குடும்பத்துக்குடைய. அப்போ கவனிங்க, நீங்க நம் தேவனோடு ஒருவன் அதிக நேரம் இருப்பான் என்றால் அவன் வாழ்க்கையில தற்செயலா நடப்பது கூட அது தேவ சித்தமாய் காணப்படும். ஒத்துக்கொள்றாங்க? ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் இந்த தற்செயலா நடப்ப தேவ சித்தமா இருக்கு அப்படின்ற வேடை ஆண்டு சிந்தனை தந்தா நான் எழுதிட்டேன். ஆனா திரும்ப அடுத்து ஏதோ உட்காந்து இதை வாசிக்கும் போது இந்த வேடை அதில் படிச்சேன், தற்செயலாய் அப்படின்னு ஒரு வேடு வந்து அதை வாசித்த போது என் உள்ளத்துல அந்த சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது. ஏன்னா நான் வாசிக்காமலே டைப் பண்ணியாச்சு, தற்செயலாய் நடப்பது தேவ சித்தமாய் அமையும். அதன் பிறகு வசனத்தை வாசிக்கிற அங்கே எழுதியிருக்கு தற்செயலாய் அப்படின்னு. அப்போ இதில் ஒன்று புரிஞ்சு, சிலரை பார்த்து கர்த்தர் தீர்க்க தரிசனமா சொல்றாருன்றது மட்டும் புரிஞ்சு, உங்க வாழ்க்கையில தற்செயலாய் நடக்கிற அநேக காரியங்கள் அது தற்செயலாய் நடப்பதல்ல, தேவ சித்தத்தின்படி நடக்க போகிறது, தேவ திட்டத்தின்படி நடக்க போகிறது. பாஸ்டர், தற்செயலா இந்த சர்ச்சுக்குள்ள வந்து உட்கார்ந்து இருந்தேன். தற்செயலா வரல சார், கர்த்தர் உன்னை கொண்டு உட்கார வச்சிருக்கிறார். தற்செயலா இந்த புருஷனை மேரேஜ் பண்ணிட்டேன், இல்ல தற்செயலா இந்த மனைவி, இல்ல இது தற்செயலா நடந்ததல்ல, தேவ சித்தத்தின்படி. யாருக்கு அவரோடு கூட இருக்கிறவர்களுக்கு ஒன்றுமே தற்செயலா நடப்பதா இருக்கவே இருக்காது. அனைத்துமே தேவ சித்தமாகத்தான் இருக்கும். ஒத்துக்கொள்றவங்க சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ராத்திரி உறக்க வரல பாஸ்டர், எழுப்பி உட்காந்து சும்மா உறக்க வரலையேன்னு ஜெபம் பண்ணேன். ஆனா ஆண்டவர் பேச ஆரம்பிச்சாரு. அது உறக்க வராமல் வந்த ஜெபம் இல்லை, ஆண்டவர் உறக்கத்தை கெடுத்து உன்னை எழுப்பி உட்கார வச்ச ஜெபமாக உன்னோடு பேசுவதற்காக. திடீர்னு நாங்க போனேன், அந்த ஆளா இருக்கிற திடீர்னு இந்த போன் பண்ணினேன், அவங்க பேசும்போது நடக்குது. ஒன்றும் தற்செயல நடக்காது. ஒன்றை மட்டும் புரிஞ்சுக்கோங்க, தேவனோடு இருக்கிறவர்களுக்கு ஒன்றும் தற்செயலா நடக்கவே நடக்காது. அனைத்தும் தேவனுடைய முன் அறிவிப்பின்படியே, முன் திட்டத்தின்படியே, தேவ சித்தத்தின்படியே நடக்கிறதாக இருக்கு. நமக்கு வேணா தற்செயலா இருக்கு, திடீர் அப்படி இல்லை. என்னால எனக்கு பல சாட்சிகளை கிருபையால் சொல்ல முடியும். ஆனா கர்த்தர் நிச்சயமாக உங்க வாழ்க்கையில நடக்கிற அனைத்தும் தேவ சித்தத்தின்படி நடக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அந்த கல்யாணம் விட்டு போண்டான்னு தான் நினைச்சேன். சரி, தற்செயலா தான் போனேன். அங்க அவங்கள பார்த்தேன், அதுக்கப்புறம் அவங்க பேசினேன், அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. நீ தற்செயலா போல, கர்த்தரே உன்னை அங்க கொண்டு போனாரு. நான் ரோட்லோடு போயிட்டு இருந்தேன், தற்செயலா தான் அவங்கள பார்த்தேன் பாஸ்டர். இல்லை, உன்னை போக வச்சதும், அவங்கள பார்க்க வச்சதும், நீ கேட்க வச்சதும், அவங்க பதில் கொடுக்க வச்சதும் எல்லாமே தேவ சித்தத்தின்படி தான் என்ன செய்யும். ஆமென் சொல்லுங்க. உங்க கான்செப்ட் எதுவா இருக்குன்னா, நான் ஆண்டவரோடு கூட இருக்கணும். நான் இது என்ன சொல்றேன்னா, ஆண்டவர் ரூத்துக்காக போவாசை முதலே ஆயத்தம் பண்ணிட்டாரு. புரிஞ்சவங்க சத்தமா ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் டூ அப்போ தேவனோடு இருக்கிறவருடைய ஆசீர்வாதம் தற்செயலாய் நடப்பது எப்படி இருக்கும்? தேவ சித்தமா இருக்கும். ஒத்துக்கொள்றவங்க ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமாய் ஹல்லேலூயா. ரெண்டாவது, இவ லைஃபை பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா முன்னேறிட்டே இருப்பான். வசனம் வாசிக்க டைம் இல்லை, ஸ்தோத்திரம். 2ஆம் அதிகாரம் ஆமென் ஸ்தோத்திரம். நம்ம 3ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கும் போது அந்த ஒரு வார்த்தை இருக்கும், பொறுக்கினாள். அவள் வயல்வெளியில் அறுக்கிறவர்கள் பிறகு அவள் என்ன செய்தால்? பொறுக்கினாள். அந்த தோட்டத்துல ரூத் எப்படி அறிமுகம் ஆகுறாங்கன்னா, அவள் பொறுக்கி திங்கிறவன் அப்படின்னு சொல்லலாம். லோக்கலா சொல்லணும். கொஞ்சம் ஸ்டாண்டர்டா சொல்லணும்னா, வேலைக்காரங்களை காட்டிலும் கீழ்த்தரமானவங்க. அதாவது யாராவது ஏதாவது கொடுத்தா, மரம் இறக்கி ஏதாவது கொடுத்தா தின்னுட்டு போறான், அப்படிதான் இருந்தா. ஒரு பொறுக்கி எடுத்துட்டு போற கேட்டகரியில தான் அவன் இருந்தான். ஒரு நிலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். வேலைக்கு போனா கூட குழப்பம் இல்லை, அதை காட்டிலும் கீழ்த்தரம். கீழே சிந்துறத பொறுக்கி திங்கணும். எவனாவது பிச்சை போட்டா திங்கணும். அந்த கேட்டகரியில தான் அவன் என்ன செஞ்சா இருந்தா. ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன். ரெண்டாவது ஆமேன் ஸ்தோத்திரம். 5ஆம் அதிகாரத்துல
6ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது கடைசி வார்த்தை, இவள் மோவாப் தேசத்திலிருந்து நகோமியோட கூட வந்த மோவாபிய பெண் பிள்ளை. அவ கேட்டகரி ஒன்று பொறுக்கி திங்கிறவன், பச்சையா சொல்றேன், ஸ்தோத்திரம். இது உங்களுக்கு ஹேட் ஆகாதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா அவ்வளோ லெவல் அவ்வளோ. ரெண்டாவது அவ அடுத்த அறிமுகமாக கொஞ்சம் கேட்டகரி கூடுது, இவ அந்நிய தேசத்தாள். யாரு? அந்நிய தேசத்தாள், மோவாபிய பெண்மணி. சத்தம் ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். மூன்றாவது அவளுக்கு ஒரு காரியம் கிடைக்கிறது. அடுத்து நீயும் இந்த ஊழியக்காரிகளோடு கூட என்ன செய்யலாம்? இருக்கலாம். அவங்களோடு கூட நீ என்ன செய்யலாம்? தங்கலாம். ஸ்தோத்திரம். 7ஆம் வசனம், அறுக்கிறவர்கள் பிறகு அறுக்கட்டு பொறுக்கிக் கொள்கிற என்றால் அவள் என்னிடத்தில் கேட்டுக்கொண்ட காலமே துவக்கி இதுவரைக்கும் எங்கேனே செய்யறா இருக்கலாம். 8ஆம் வசனம், இவ்விடத்தை விட்டு போகாமலும் 8 கடைசி, இங்கே என் ஊழியக்கார பெண்களோடு கூடவே இப்ப என்ன செய்தா? பொறுக்கி திங்கிறவ, அடுத்து அந்நிய தேசத்தார். இப்ப கேட்டகரி கொஞ்சம் கூடி இப்ப எங்க வர்றான்னா நீயும் ஊழியக்காரி வேலைக்காரிகள ஒரு லெவலுக்கு வந்துட்டா. ஆமே, பொறுக்கி திங்கிறவன்ற லெவலுன்னு தாண்டி எங்க வந்துட்டா? வேலைக்காரி லெவலுக்கு கொஞ்சம் கூட இருக்கிறனால வருகிற பிளஸ்ஸிங். அடுத்து கொஞ்சம் கூட தாண்டி வரும்போது ஒரு கட்டத்தில் போவாசுக்கு பாதத்தில் வந்து என்ன செய்கிறா? உட்காருக்கிறா. ஆமே, பொறுக்கி தின்றவ, அந்நிய தேசத்தால், அடுத்து ஊழியக்காரி, அடுத்து போவாசுக பாதத்தில் இருக்கிறவ, அடுத்து கடைசியில் எப்படி மாறிட்டான்னா 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான், அவள் அவனுக்கு மனைவியான. பொறுக்கி திங்கிற இப்ப எப்படி மாறிட்டான் சொல்லுங்க, பச்சையா சொல்லுங்க. மனைவியா மாறிட்டான். நகோமியோடு கூட இருந்தனால அவ வாழ்க்கையை தொடங்கும் போது ஒன்றும் இல்லாம தான் இருந்துச்சு. ஆனா வாழ்க்கையை முடிக்கும் போது, ஆமேன், சத்தம் ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கிறோம். அவன் வாழ்க்கையை முடிக்கும் போது அந்த தேசத்தினுடைய எஜமானுக்கு மனைவியாட்டே கர்த்தரவளை மாத்திட்டாரு. இப்போ யாராவது ரூத் யாரு? பொறுக்கி திங்கிறவ இல்ல. ரூத் யாரு? மோவாபிய பெண்மணி இல்ல. ரூத் யாரு? ஊழியக்காரர்கள் ஒருத்தி கிடையாது. இப்ப ரூத் யாரு? போவாசுக்க மனைவி. நான் சொல்றேன், நல்லா கவனி, இந்த வார்த்தையில ரொம்ப டச் பண்ண வார்த்தை. ஒருவன் தேவனோடு அதிக நேரம் இருப்பான் என்றால் அவன் வாழ்க்கை நாளுக்கு நாள் டே பை டே கீழ் நோக்கி செல்லாது முன்னேறி கொண்டே தான் இருக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. பக்கத்துல கைவிட்டு சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரோடு இருக்கும் போது வெரி நான் உறங்கிட்டோம்னு நினைச்சேன், பரவாயில்ல. ஆண்டவரோடு இருக்கும் போது உங்க வாழ்க்கை நாளுக்கு நாள் முன்னேறி கொண்டே தான் இருக்கும். ஆமே, நீங்க எப்படி தொடங்குறீங்கன்றது விஷயம் இல்லை சிஸ்டர், பிரதர். நீ எப்படி வாழ்க்கை ஆரம்பிக்கிறாங்கிறது முக்கியம் இல்லை, நீ யாரோடு இருக்கிறாய் என்பதுதான் முக்கியம். ஆமே, கீழே சிந்தினதுனா வேணாம், அப்படி கீழே சிந்தினதை பொறுக்கி திங்கிற லெவல்ல இருந்தவன் இன்னைக்கு அவனுக்கு மனைவியா மாறிட்டான். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நகோமியை சொன்னால, நான் உண்மை பின்பற்றுவேன், மோடு இருப்பேன். நான் என்னால் தைரியமா சொல்லணும், நீ ஆண்டவரோடு கூட அதிக நேரம் இருப்பா என்றால் ஜனவரியை காட்டும் இந்த மே மாதம் வாழ்க்கையில் முன்னேற்றம் வந்துதான் இருக்கணும். இல்ல பாஸ்டர், ஜனவரியை காட்டி என் வாழ்க்கை ரொம்ப கீழ் நோக்கி போயிருக்குன்னா ஒரே ரீசன், உனக்கும் ஆண்டவருக்குள்ள உறவு எங்கேயோ விரிசல் ஏற்பட்டிருக்கு. அது எந்த சந்தர்ப்பம்? இன்றைக்கு இந்த ஜூன் மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தர் உங்களோடு தெளிவா பேசுகிறாரு. ஆண்டவரோடு உள்ள உறவிலே ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆண்டவரோடு நேரத்தை செலவு பண்ணு, அவரோடு கூட இரு. நீ இந்த ரூத்தை போல உன் வாழ்க்கை லெவல்ல இருந்தாலும் சரி, உன் லைஃப ஸ்டெப் பை ஸ்டெப்பா கர்த்தர் உங்க வாழ்க்கைய மாற்றி கொண்டே இருப்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லவே இல்லை. எங்கூட ஒத்துக்கொள்றவங்க சத்தமா ஆமே, இன்னும் சத்தமா ஹல்லேலூயா. நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், கர்த்தர் சித்தமானால் வருகை தாமதிச்சு நம்ம உயிரோடு இருந்தோம்னா, யாரு ஆட்சியில் இருக்கிறாங்களோ இல்லையோ நமக்கு பிரச்சனை இல்லை.
டிசம்பர்ல நீ ஆண்டவரோட அதிக நேரம் இருந்து பாரு. இந்த ஜூன் மாதத்தை காட்டும் உங்களுடைய டிசம்பர் மாதத்துல ஏதோ சில உயரத்துல கர்த்தர் நிச்சயமா உங்களை உட்கார வச்சிருக்காரு. சத்தமா ஒரு ஆமென் சொல்லி இருக்கணுமே. ஹல்லேலூயா. நீங்க திரும்பி பார்க்கும்போது 2024 திரும்பி பார்க்கும்போது, ஐயோ நான் இந்த வருஷத்தை நான் ஆரம்பிக்கும் போது நான் ஒண்ணு இல்லாம இருந்தேன். இன்னைக்கு என்னை எங்கேயோ கர்த்தர் உயர்த்தி வச்சிருக்கிறாரு, மேன்மைப்படுத்திருக்கிறாரு. கர்த்தர் நிச்சயமா கூட சொல்ல வச்சிருப்பாரு. நான் நினைக்கிறேன் ரூத்து போவாச மேரேஜ் பண்ணிட்டு போவாசுங்க BMW கார்ல வரான்னு வச்சுக்கோங்க. பென்ஸ் கார்ல அப்படி வந்து இறங்குறான். ஆமே போவாஸ் கூட்டிட்டு வாரு வயல்வெளிக்கு கூட்டிட்டு வரும்போது நான் நினைக்கிறேன் ரூத்துக்கு கண்ணிலிருந்து கண்ணீர் வந்தது. இதே வயலத்துக்கு ஒரு நாள் நான் பொறுக்கி திங்கிறதுக்கு வந்தேன், பொறுக்கி எடுக்க வந்தேன். இன்னைக்கு இதே வயலத்துக்கு கர்த்தரை எஜமாட்டியா மாத்திட்டார். புரியல நினைக்கிறேன், புரியல நினைக்கிறேன். உங்களையும் கர்த்தர் சொல்ல வைப்பார். இதே வார்த்தை, இதே தடிக்காரங்கள ஊருக்குள்ள நான் ஒண்ணு இல்லாம வந்தேன். என் கையில ஒரு காசு இல்லை, என் கையில ஒரு பணமும் இல்லை. எனக்கு ஆதரவு சொல்றது கூட ஒரு நபர் கிடையாது, எனக்கு அடைக்கலம் சொல்றது கூட ஒரு நபர் கிடையாது, எனக்கு தைரியப்படுறதுக்கு ஒரு நபர் இல்லை. ஒரு சிங்கிள் லேடியா அந்த ஊருக்கு ஒண்ணு இல்லாம வந்தேன். ஊரை நான் இன்னைக்கு திருப்பி பார்க்கும்போது கர்த்தர் இந்த தேசத்துல என்ன கர்த்தர் வாழ வச்சிருக்கிறார், கர்த்தர் என்ன மேன்மையா வச்சிருக்கிறார், கர்த்தர் என்ன ஒரு குறைவில்லாம வச்சிருக்கிறாங்க. ரூத்து சொன்னது போல உங்களை சொல்ல வைப்பதற்கு ஒரு வல்லமுள்ளவராக. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க. அவரோடு கூட இருக்கிறது மட்டும் விட்டுறாரு. நம்ம நின்றுக்கிட மாட்டோம். என்ன வந்தால் அவர் மட்டும் சில இளம் வரட்டும், நோ நிந்தை வரட்டும், அவமானம் வரட்டும், சில கஷ்டங்கள் வரட்டும், நோ ப்ராப்ளம். நான் அவரோடு கூட இருப்பேன். என் வாழ்க்கையில நான் முதலிடம் கொடுப்பது அவருக்கு மட்டும். அந்த வயதுல பொறுக்கு தின்ன வந்த நான் நினைக்கிறேன் அவளோடு கூட தட்டுனவன் உனக்கு இவ்வளவு போதாதான் அவன் பரியாசம் பண்ணவனா. இப்ப ரூத்த கையெடுத்து கும்பிட்டுருப்பாள். எஜமானுடைய மனைவி வந்திருக்கிறாங்க, நம்ம வயதுலத்தோட எஜமாக்கி வந்திருப்பாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் அன்னைக்கு பார்க்கும்போது அவளை பார்த்தாங்க, இவள் மோவாபிய பெண், இவள் அந்நிய தேசத்தை பெண் பார்த்தாங்க. இன்னைக்கு அவளை எஜமாட்டியாக அதை பார்க்க வச்சிருக்கிறார். அன்னைக்கு அவன் சொல்ல நான் உன்னை பின்பற்றுறது வர வேற ஒன்றும் பேச. அதே போல ஒரு வாழை போல இவளும் நகோமி ஒரு முத்தத்தையும் கொடுத்துட்டு ஒரு கெட்டி பிடிச்சிட்டு அவ ஒரு முத்தம் கொடுத்தா, நான் 10 முத்தம் தாரன்ட்டு 10 முத்தம் கொடுத்துட்டு மாட்டேன். அவன் பேருப்பானா அதனால ஏதோ சோவர் மேனேஜ் பண்ணி நான் வாழ்க்கை முடிஞ்சிருக்கு. அது என்ன வந்தாலும் பரவாயில்ல, உண்மை விட்டுட்டு நான் போக மாட்டேன். உண்மை பின்பற்றி நீ இருக்கிற இடத்துல நான் இருப்பேன். ஒரு ஆமென் சொல்லுவேன். டே பை டே லைஃப் முன்னேறத்தான் செய்யும். ஒருவேளை என் வாழ்க்கை கீழ் நோக்கி சென்று கொண்டிருக்குன்னு யாராவது சொல்றீங்கன்னா உங்களை பார்த்து கர்த்தர் தெளிவாய் சொல்ற வார்த்தை, நீ செய்ய வேண்டிய ஒரே காரியம் அவரோடு கூட நேரத்தை செலவு பண்ணு. அவரோடு கூட இருப்பதற்கு நீ ஆயத்தப்படும். சிலவற்றை விடுவதற்கு நீ ஆயத்தப்படும். சிலவற்றை நோ சொல்ல ஆயத்தப்படும். அவரை பின்பற்றுவதற்கு நீ ஆயத்தப்படும். பொறுக்கி திண்ட வந்த ரோத்த அந்த தேசத்துக்கே ராணியா மாத்த அப்பாவால முடியும்னா அதை காட்டிலும் லோ லெவல்ல நீங்க இல்லை, நல்லா தான் இருக்கிறீங்க. உங்களை வாழ வைக்காமல் இருப்பாரா? உங்களை வாழ வைக்கிற தெய்வமாக இருக்கிறார். மூணாவது என்ன உடைச்ச வார்த்தைகளா? ஆமே அந்த இவன் சொல்றா பாருங்க, அந்த நகோமி ரூத்துல ஒரு வேலை சொல்றான் 3:18. அப்பொழுது அவள், என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறிய மட்டும் பொறுத்திரு. அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும், அவன் இளைப்பாற மாட்டான். ஆங்கிலத்தில் ரெஸ்ட், அதாவது உனக்குரிய காரியத்தை அவர் செய்யாமல் அவனுக்கு இளைப்பாறுதல் என்ன செய்யாது? அவன் அவனுக்கு ரெஸ்ட், அவனுக்கு நிம்மதியே வராது, தூக்கம் வராது. நம்ம அடுத்துள்ள வசனங்களை பார்த்தா தெரியும். போவாஸ் அந்த மேரேஜ் உள்ள காரியங்கள் ஒருத்தன்
இருக்கிற அவனை டெலிட் பண்ண காரியங்கள்லாம் ரெடி பண்ணிட்டு அவன் வேண்டாம்ப்பா என்னை விட்டு அவன் பாதலை சேர்க்கலாம் கலத்திட்டு அவன் பாடிட்டான். அப்போ அவன் ரெடி ஆகிட்டு நான் மேனேஜ் பண்ணுறேன். ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் மூணாவது சொல்ற தீர்க்கதரிசனமான கர்த்தருடைய சத்தம் என்னன்னா, ஒருவன் தேவனோடு இருப்பான் என்றால் அவனுக்கு தேவையானது எதுவோ அதை செய்கிற வரையிலும் தேவனுக்கு இளைப்பாறுதல் வரவே வராது. ஆமேன்னு சொல்றேன்னு குழந்தை இல்லாமல் இருக்கா, உனக்கு குழந்தை தந்தவர்கள் அவருக்கு உறக்கம். நீ கடவுள் இருக்கிறாயா, எந்த தேவையோடு இருக்கிறாயோ அவன் உனக்கு இதை அவர் செய்த பிறகுதான் அவருக்கு நிம்மதியான தூக்கம் வரும், இல்லைன்னா இளைப்பாறுதல் வரும். அவன் சொல்றான், மகன் அழகாக வேண்டி சொல்றான், உனக்குரியதை செய்யும் வரைக்கும் அவன் என்ன செய்ய மாட்டான், உறங்க மாட்டான் சார். அவனுக்கு நிம்மதி இருக்காது. நம்ம நிம்மதியை படுத்து வராங்க. நம்ம நிம்மதி நீ நான் மட்டும் என்னையே எதிர்பார்த்து வந்தா பார்த்தியா, நீ அமைதியா உறங்க. உனக்குரியதை செய்வதற்கு வரைக்கும் அவன் உறங்க மாட்டான், அவன் செயல்பட்டுட்டே என்ன வேலை இல்லை. இதெல்லாம் என்ன வேலை நகோமி சில வேடை அவனுக்கு வேடெல்லாம் அக்செப்ட் பண்ண முடியாது. ஆனால் சில வேடெல்லாம் நகோமிக்கு வேட பவர்ஃபுல் வேடாக அம்மேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் தைரியமாக சொல்கிறேன், அவரோடு கூட இருங்க. உங்களுக்குரியதை செய்து முடிக்கிற வரையிலும் என் தகப்பனுக்கு நிம்மதி வராது. அவருக்கு இப்போ பாருங்க, ஸ்கூல் ஓப்பன் ஆகுது, பிள்ளைகளுக்கு ஒரு கவலையும் கிடையாது. அவனுக்கு 3 நாள் கூட எக்ஸ்ட்ரா கிடைச்சோம்னா ரொம்ப சந்தோஷம். பேரண்ட்ஸுக்கு மனசு துடிக்குது, ஃபீஸு கட்டணுமே, துணி எடுத்து கொடுக்கணுமே, பேக் வாங்கணுமே, டிஃபன் பாக்ஸ் வாங்கணுமே, ஃப்ளாஸ்க் வாங்கணுமேன்னு பேரண்ட்ஸ் மனசு தான் என்ன செய்யுது. அவங்களுக்கு நமக்கு பேரண்ட்ஸ் தான் துடிக்குது, அதுக்கு ஒரு கவலை இருக்கும். அதனால சாதாரணமாக உங்களுக்கே இவ்வளோ துடிக்கும்னா நம்மை படைத்த தெய்வம் நமக்குரியதை செய்கிற வரைக்கும் அவருக்கு எப்படிங்க இளைப்பாறுதல் வரும்? அவர் செய்கிற வரைக்கும் அவர் இளைப்பாறவே மாட்டார். 4வது ஒன்று, போவாசுக்குரியதெல்லாம் ரூத்துக்குரியதாய் மாறினது. முதல்ல அந்த வயல் நிலத்தை பொறுக்குதுங்க வந்தவ, இப்போ வயல் நிலத்துக்கு எஜமான். அந்த வயல் நிலத்துக்கு இவ சொந்தக்காரி. எப்படி சொந்தக்காரி? போவாச மேரேஜ் பண்ணனால இவ யாரா? இவட அந்த வயல் நிலத்துக்கு சொந்த. நீ தேவனோடு இருப்பாய் என்றால் தேவனுக்குரியதெல்லாம் எனக்குரியதாய் மாறுகிறது. ஒரு தீர்மானம், வாரத்தில் உபவாச ஜபத்தை மிஸ் பண்ண மாட்டேன். அதிகாலையிலே எழுந்து நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிற வார்த்தை, குறைஞ்சது 1 மணி நேரம் அதை நான் ஜெபிக்காமல் வேறு வேலை நான் செய்ய நான் போக மாட்டேன். உனக்கு உன்னுடைய வியக்கம் எதுன்னு கேட்டால் அவரோடு இருப்பது, உன்னுடைய விருப்பம் எதுன்னு கேட்டால் அவரோடு கூட இருப்பது அப்படின்னு நீங்கள் சொல்லுகிற ஒரு தேவ பிள்ளை இருப்பீங்கன்னா, ரூத்துக்கு சரித்திரம் போல உங்களுடைய சரித்திரத்தை மாற்ற இயேசு போதுமானவராய் வல்லவராய். எத்தனை பேர் இந்த வேடு கேட்டீங்கன்னு திரும்ப இந்த மெசேஜை கேட்கணும்னா ஒருவேளை எப்படி எதுவும் ரெக்கார்ட் ஆச்சுன்னு தெரில. அவங்க பணத்தை கொடுத்து திரும்ப நீங்கள் வேடுகளை கேளுங்க, உங்கள் சரித்திரத்தையே கருத்து மாற்றுவாரா? ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். காலையில் தற்செயலாய் நடந்தது, தேவ சித்தமாய் அமைந்தது. அவளோட வாழ்க்கை முன்னேறிட்டே ஸ்டெப் பை ஸ்டெப்பா முன்னேறி கொண்டே இருந்துச்சு. அவளுக்குரியதை செய்து முடிக்கிற வரையிலும் அந்த போவாசுக்கு இளைப்பாறுதல் வரவே இல்லை. ஒரு கட்டத்தில் போவாசுக்குரியதெல்லாம் ரூத்துக்குரியதாய் மாறிவிட்டது. வேற பிளஸிங் இருக்கலாம், ஆனால் இதுதான் என் சிந்தையில் ஆண்டவர் போட்டார். உடனே சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் தேவ சமத்தை எழுந்து இருக்கலாம். நான் இதற்கான பாத்திரம் அல்ல, இது கிருபையே வேறொன்றுமில்லை. நான் இதற்கான பாத்திரம் அல்ல, இது கிருபை, இது கிருபையே வேறொன்றுமில்லை. நம்ம இந்த பாட்டை ஒரு முறை கூட பாட போகிறோம். ஒருவர் கூட கண்ணை திறக்கக்கூடாது, யாரும் வீட்டுக்கு போகக்கூடாது, எல்லாரும் கண்ணை ஒரு தீர்மானம். ஆண்டவரே உங்களுக்கு நீங்க ஆண்டவரோடு எப்படி இருக்கீங்கன்னு. இயேசு உங்களுக்கு பிடிக்கும். இயேசுவோடு இருக்க யாருக்கெல்லாம் விருப்பம்னு கேட்டால் எல்லாரும் கை வைத்தீங்க, சில 2 கை வைத்தீங்க. அதல்ல,
நீ அவரோடு இருக்கணும்னா நீ அவரை பின்பற்றணும். சிலதை விடணும். மன உறுதி, சில மன உறுதியா நீ இருக்கணும். ரூத்துக்கு லைஃப் பார்த்தோம். அந்த வயலினத்து பொறுக்க வந்தா, பொறுக்கி திங்க வந்தவளாக அவள் சரித்திரம் எப்படி மாறுச்சு பார்த்தீங்களா? எப்படி மாறுச்சு? உன் லைஃப் நாசமா போகாது தாயே, உன் பிள்ளைகளுடைய லைஃப் நாசமா போகாது. நம்ம ஆண்டவர் மோசமானவர்ல, நல்லவர். உன் கண்ணீர் துடைக்கப்படுகிற மாதம் என்று இந்த மாத கத்த வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். நீ எடுக்க வேண்டிய தீர்மானம், நான் அவரோடு கூட இருப்பேன். சிலதை விடணும்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் சொன்னேன்னா பாஸ்ட் அதை இதை சொன்னாரு, இதை சொன்னாரு. உங்களுக்குள்ள ஆவியில கண்டிப்பா பேசுவார். எது விடணும்னு ஆண்டவர் தீர்மானம் பண்ணார விட்டுருங்க. கலத்தணும்னா கலத்துங்க, ஒதுக்கணும்னா ஒதுக்குங்க, நோன்னு சொன்னா நோ சொல்லுங்க. ஏன்னா நீங்க மனசார செய்யணும். ஆனா உங்களை கைவிட மாட்டார் என்பது மட்டும் என்னுடைய உறுதி. அந்த ரூத் எப்படி வந்தா? நீ சாகிற இடம், சாவுக்கு தான் வந்தா ரூத்து. ஒரே வார்த்தையில சொல்ல போனா பெத்லெஹேமுக்கு சாவதுக்கு தான், அந்த வாழ்வதற்கு வரல. சாவ வந்து அவ சொல்றா, நீ மரணம் அடையும் இடத்துல நானும் மறிக்கிறேன்னா. என் ஆண்டவர் அவளை சாக விட்டாராங்க, சந்ததிகளை கொடுத்தார். அந்த தேசமே திரும்பி பார்க்கிற அளவு வச்சாரு. அந்த ஆண்டவர் செத்து போகல. அந்த ஆண்டவர் இன்னும் உயிரோட தான் இருக்கிறாரு. உன்னுடைய நோக்கம் எது? நான் அவரோடு கூட இருக்கணும். ஓர்பாள் வந்திருப்பான நான் சொல்றேன், கண்டிப்பா இன்னொரு வயல் நிலத்துக்கு சொந்தக்காரி அவளும் மாறி இருப்பா. அவ டாட்டா கொடுத்துட்டு போயிட்டா. அவ கொடுத்த முத்தம் உண்மையான முத்தம், அவளுடைய அழுகை உண்மையான அழுகை. ஆனா அவளுக்கு பின்பற்ற விருப்பம் இல்லை, பின்பற்ற விருப்பம் இல்லை. அவ சரித்திரம் அதோடு முடிந்து விட்டது. ஆனா பின்பற்ற துணிகரம் கொண்டவள். அவ சரித்திரத்தை தேவன் மாற்றினார். ஒன்றுமே துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. வெரி குட். ஒன்றுமே துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்லை. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்லை. இப்ப கைய வசதி சுமந்தீரே நன்றி 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 சுமந்தீரே நன்றி. ஞானிகள் ஞானிகள் மாற்றி வைத்தியம் என்னை அதிசயமே. கையை கீழே போட்டு சூட சொல்லுங்க. ஞானிகள் மாற்றி வைத்தியம் என்னை அழைத்தது அதிசயமே. நான் இதற்கான பாத்திரன் அல்ல, இது நான் இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபை, இது கிருபை. இப்ப சத்தத்தை உயர்த்தி
எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே, எபினேசரே, எபினேசரே, என் இறைவா இருப்பவரே, நன்றி நன்றி நன்றி. இதயத்து சுமந்தீரே நன்றி, நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. அதுபோல் சுமந்தீரே நன்றி. இந்த ஒரு வார்த்தை கூட துவங்கிட என்பார் நன்மையாக ஒரு முறை கூட ஒன்றுமே ஒரு தகவல் ஒரு தீமையும் இணைக்காத ஒரு தகவல். இப்ப சத்தத்தை உயர்த்தி எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே, எபினேசரே, எபினேசரே, என் இறைவா இருப்பவரே, நன்றி நன்றி. இதயத்து சுமந்தீரே நன்றி, நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. அதுபோல் சுமந்தீரே நன்றி, நன்றி நன்றி நன்றி. இதயத்து சுமந்தீரே நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. கருபோல சுமந்தீரே நன்றி. தேவனோடு இருந்து பார், சவால் விட்டு சொல்லுகிறேன், உன் வாழ்க்கையில் எதுவும் தற்செயலாய் நடப்பதில்லை, அனைத்தும் தேவ சித்தத்தின்படியாகத்தான். வாழ்க்கை டே பை கீழ் நோக்கி செல்லாது, அது முன்னேறிக்கொண்டேதான் இருக்கும். உனக்குரியதை தேவன் செய்வது வரைக்கும் அவர் இளைப்பாக மாட்டார். அவருக்குரியதெல்லாம் உனக்குரியதாய் மாறும். ஹல்லேலூயா. சாக வந்தவளை வாழ வச்சாருங்க. ஆமா, உனக்குரியதெல்லாம் எனக்குரியதுன்னு ரூத்து சொல்லல. நீ மறிக்கும் இடத்துல நானும் மறிப்பேன்னு சொன்னான். நீ தங்கும் இடத்துல நானும் தங்குவேன்னு சொல்லிட்டு தான் வந்தா. அவ பெரியசா உன்னை எதிர்பார்த்துட்டா வரல. ஆனா அவ சரித்திரம் எப்படி மாறிட்டு பார்த்தீங்களா? அவள் ஒன்றே ஒன்றுதான், நான் உம்மோடு கூட இருப்பேன், உன் பின்பற்றுவேன். ஓர்பாளுக்கு பின்பற்ற மனசு இல்லை, மன உறுதி இல்லை, சிலதை விடக்கு மனசு இல்லை. அவள் சிலதை எதிர்பார்த்தாள். உங்க சரித்திரம் இதே போல இருக்கலாம். இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோடு ஏதோ ஒரு பிரசங்கத்தமா ஒவ்வொரு சண்டையும் கேட்டுட்டு போகாதுங்க. ஒவ்வொரு நாளும் உங்களை நேசித்து, உங்கள் மேல் அக்கறை வைத்து, உங்களை ஆசீர்வதிக்க நினைத்துதான் ஒவ்வொரு சண்டையும் கர்த்தர் நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்லுகிறீர்கள்? நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். சரித்திரம் மாறினது போல உங்கள் சரித்திரத்தை மாற்றுகிற நாள் வந்து விட்டது. கர்த்தர் இந்த கண்ணீரை துடைக்கிற மாதம் என்று இந்த மாதம் நமக்கு வாக்கு தந்திருக்கிறார். சிலதுல உறுதி எடுங்க, விடக்கு தீர்மானம் பண்ணுங்க. எது 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 உங்க உள்ளத்தை, ஏன்னா உங்களுக்குள்ள அபிஷேகம் இருக்கு, உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரு.
அவர் எதை உணர்த்துகிறாரோ அதற்கு கீழ்ப்படிங்க, நீங்க நல்லா இருப்பீங்க. ஒருவேளை கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அந்த நேரம் கொஞ்சம் கடினமா இருக்கும். அதன் பிறகு நான் நினைக்கிறேன், ரூத்து எங்கேயாவது ஒரு நாள் ஒரு இடத்துல வச்சு ஓர்பாலை பார்த்திருப்பான்னு வச்சுவோங்க. ஓர்பால் பார்க்கிறா ரூத்த, இது என்னடா ஒன்னும் இல்லாம தானே போறது, இப்படி பெரிய ஆளா வந்திருக்கு. அன்னைக்கு ஃபீல் பண்ணிருப்பா ஓர்பால், நானும் நகோமி கூட போயிருப்பேன்னா என் வாழ்க்கை நல்லா இருந்திருக்குமே. அன்னைக்கு நகோமி ஃபீல் பண்ணிருப்பா. ஆனா நகோமி ஓர்பால் ஃபீல் பண்ணிருப்பா. ரூத் எதையும் பார்க்காம மன உறுதியோடு கால் எடுத்து வச்சா கர்த்தர் அவளை கைவிடவே இல்லை. ஜீசஸ். கர்த்தர் சித்தமா வருகிற வெள்ளிச்சனி நேரம் ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு வாங்க, முடிஞ்சா ஃபாஸ்டிங் இருங்க. ஒன்று நைட்டு சாப்பிடுங்க, இல்லைன்னா மத்தியானம் சாப்பிடுங்க. அடுத்த கம்யூனியன் சர்வீஸ் அட்டன் பண்ணுறோம், கண்டிப்பாக ஏதாவது ஒரு செக்ஷன் அட்டன் பண்ணுங்க. பரிசுத்த ஆவியானவர் எதற்கு ஒப்பிட்டு இருக்குன்னு ஆண்டவர் சில வார்த்தைகளை சிந்தையில போட்டிருக்கிறாரு. அது என்னையே உடைச்சிச்சு. ஆண்டவர் அனுமதித்தால் நான் அதை குறித்து வெள்ளிக்கிழமையிலிருந்து நான் பேசுவேன். நம்ம அதை வச்சு ஜெபிப்போம்.